Hello friends, welcome to Maximus YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கே இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை அப்ளை பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம்? சரி, இப்போ டிஃப்ரென்ஷியேஷனை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் டியூவி, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளேஷன் இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ப்ளஸ் இப்போ வி அப்படியே இருக்கும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். சப்போஸ் இன்டகிரேஷனில் அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிப்ளேஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கிடையாது. லாகர்மிக் ஃபங்க்ஷன் இன்டர்வல் ஆஃப் லாக் எக்ஸ் டிஎக்ஸ், இல்லை லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு, இல்லை இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இன்டர்வல் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ், இன்டர்வல் ஆஃப் tan இன்வெர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ், அப்புறம் இன்டர்வல் ஆஃப் சைன் பவர் என்எக்ஸ், காஸ் பவர் என்எக்ஸ். ஏன்னா இன்டர்வல் சைன் எக்ஸ் இன்டர்வல் காஸ் எக்ஸ்க்கு டேரக்டா ஃபார்முலா இருக்கு, ஆனால் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எஸ் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலா இல்லை. ஸோ இந்த மாதிரி பவர்ல இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எது யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம், இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். சரி, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இன்டர்வல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டர்வல் வி டியூ. இதுதான் ஃபார்முலா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு. இன்டர்வல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டர்வல் வி டியூ. சப்போஸ் இதுக்கு லிமிட் இருந்துச்சுன்னா இன்டர்வல் ஏ டு பி யூ டிவின்னு இருந்துச்சுன்னா யூவி, ஸோ இது இன்டகிரேட் பண்ணி முடிச்சுன்னா லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடும், மைனஸ் இன்டகிரல் இது இனிமேல் தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஏ டு பி வி டியூ. இப்போ இதில் நம்ம யூவியும் டிவியும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படி நம்ம யூவையும் டிவியும் ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த யூவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு ஒரே ஒரு வேர்டு ஐ லேட் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஐன்றது ஒன்றும் இல்லை, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். எல்ன்றது லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஏன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ன்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ன்றது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இன்வெர்ஸ்னா சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். லாக்னா லாக் எக்ஸ் லாக் 2x எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் இல்லை டி, அந்த வேரியபிளை பொறுத்து இருக்கு, டி பை 2 டி பிளஸ் 1 எப்படி வேணா இருக்கலாம், இல்லை எக்ஸ் பிளஸ் 1 எப்படி வேணா இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை பொறுத்துக்கு எக்ஸ் ஃபங்க்ஷன் தான் எக்ஸ், டின்னு இருந்தால் டி, யூன்னு இருந்தால் யூ. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்னா சைன் சீக்கண்ட்டு காசு டேனு, ஸோ எல்லாமே காட்டு கொசிகண்ட் இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா இ பவர் எக்ஸ் இ பவர் 2x, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கு இ பவர் 2x இ பவர் 3xன்னு வர்றது. இப்போ இந்த ஹைலைட்டுக்கும் இந்த யூக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க இந்த இன்டகிரேஷன் யூ டிவி போகிறோம் இல்லையா, இந்த யூவும் டிவியும் எந்த காம்பினேஷன் வரும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 ஃபங்க்ஷனோட காம்பினேஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த 5 காம்பினேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்டர்வல் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்டர்வல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ பாருங்க எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், சைன் எக்ஸ்ன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், எது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இல்லை எதாவது லாகர்தமிக் ஃபங்க்ஷன் வருதா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வருதான்றதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ஹைலைட்டில் எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ரெண்டு விஷயம் தான், ஒன்று அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ல அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இப்போ நம்ம யூ வந்து எக்ஸ் தான் என்ன பண்ணணும், யூன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூன்னு சூஸ் பண்ணணும். இங்கே அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்றது எக்ஸ், அதுதான் நம்ம யூன்னு சூஸ் பண்ணிக்கணும். நம்ம எதை யூன்னு சூஸ் பண்ணிட்டோமோ அதை விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம் எல்லாத்தையும் டிவின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, மீதி இருக்க டேர்ம் என்ன இருக்கு, சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ பாருங்க, அதே ப்ராப்ளம் நாங்கள் பார்த்த
அதே ப்ராப்ளம் இன்டர்வல் x sin x. ஸோ இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இது போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சம்முக்கு தேவையான இன்டெகிரேஷன் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இன்டர்வல் ஆஃப் sin x, ஓகே. ஸோ இன்டர்வல் ஆஃப் sin x என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ். இன்டர்வல் ஆஃப் sin x வேல்யூ என்ன? காஸ் எக்ஸ். அதே மாதிரி இன்டர்வல் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன ஆகும்? sin x ன்னு வரும். இன்டர்வல் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து sin x ன்னு வந்துடும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறேன், ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணுறேன். சரி, இப்போ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் ஏ தான் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், டி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஹைலைட்டில் எது ஃபர்ஸ்ட் வரும்னு நமக்கே தெரியும். ஹைலைட்டில் எது ஃபர்ஸ்ட் வரும்? அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ நம்ம இதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூன்னு சூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வரதுனால அதை டிவின்னு சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன? இன்டரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டரல் வி டியூ. நம்ம யூன்னு எதை சூஸ் பண்ணணும்? அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணணும். யூ ஈக்குவல் டு எக்ஸ், மீதி இருக்க டேர்ம் ஃபுல்லாக டிவின்னு சூஸ் பண்ணிக்குவோம். dx. இப்போ யூவை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, du பை dxன்னு வரும். du பை dx வந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இங்கே டினாமினேட்டர் இருக்கிற dx நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகே, இப்போ du பை dx ஈக்குவல் டு 1ன்னு வரும். நான் என்ன பண்றது, dx இந்த சைடு கொண்டு போனா du ஈக்குவல் டு dxன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சைடுமே இன்டர்ரேட் பண்ணணும். dv dv இன்டரல் sin x dx. ஸோ இன்டர்வல் டிவி நடுவில் 1 இருக்குன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால், சாரி, கான்ஸ்டன்ட் இன்டர்ரேட் பண்ணால் எந்த வேரியபிள் வருதோ அதே வேரியபிள் தான் இங்கே வரும். ஸோ இன்டர்வல் ஆஃப் டிவி என்ன ஆகும்? வின்னு வந்துடும். ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் சைன் எக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இன்டர்வல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இதுதான் நம்ம இன்டர்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான், இது யூ, இது டிவின்னு அசியூம் பண்ணியாச்சு. ஸோ அப்போ யூவி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூவி வருது. யூன்றது என்ன? எக்ஸு, வின்றது மைனஸ் காஸ் எக்ஸு. ஸோ அப்போ யூன்றது எக்ஸு, வின்றது மைனஸ் காஸ் எக்ஸு, மைனஸ் இன்டர்வல் வியோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸு. இந்த மைனஸ் வெளில வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடுறேன். காஸ் எக்ஸு டியூவோட வேல்யூ என்ன? டிஎக்ஸ். ஓகே, டியூவோட வேல்யூ டிஎக்ஸு, டிஎக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு பிளஸ் காஸ் எக்ஸை இன்டர்ரேட் பண்ண என்ன ஆகும்? சைன் எக்ஸ், சைன் எக்ஸு பிளஸ் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துட்டு போயிடும். ஸோ இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ அப்போ இன்டர்வல் சீக்கன் ஸ்கொயர் 2t, இன்டர்வல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா tan தீட்டா. இங்கே டீட்டாக்கு போல 2tன்னு இருக்கு. அப்போ என்ன ஆகிடும்? tan 2t. இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த நம்ம இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளுக்கு முன்னாடி எதாவது கான்ஸ்டன்ட் இருந்தால் அது என்ன ஆகிடும்? டினாமினேட்டரில் கீழே வந்துடும் 2. டிஃபரன்ஷியேஷன் இருந்தால் மல்டிப்ளை ஆகும், இன்டகிரேஷன் தான் டினாமினேட்டரில் 2ன்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி இன்டர்வல் ஆஃப் tan 2t, இன்டர்வல் ஆஃப் tan 2t என்ன? log secant 2t. ஓகே, இன்டர்வல் ஆஃப் t dt, இன்டர்வல் ஆஃப் tan 2t வந்து என்ன ஆகும்? இன்டகிரேட் பண்ணா log secant 2t. ஓகே, இப்போ இங்க பாருங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் t secant square 2t dt. இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இந்த ஹைலைட்ல பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதனால u ஈக்குவல் டு tன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். மீதி இருக்க எல்லா டேர்மையும் நம்ம என்னன்னு சூஸ் பண்ணுவோம்? dvன்னு சூஸ் பண்ணிப்போம். secant square 2t dt. du டிஃபரன்ஷியேட் பண்ணா du dt. ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் எப்படி இந்த du dx வரும். du பை dt வரும், ஈக்குவல் டு 1 வரும். du dt ஆன்சர் கொண்டு போனா du ஈக்குவல் டு dt. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா dv ஈக்குவல் டு இன்டர்வல் secant square 2t dt. ஸோ dv இன்டகிரேட் பண்ணா vன்னு வந்துடும். இன்டர்வல் ஆஃப் secant square 2t dt ஃபார்முலா அதை சொல்லிட்டேன், tan 2t by 2. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்டர்வல் t secant square
2t dt equal to uv இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன uv இன்டர்வல் u dv equal to uv minus இன்டர்வல் vdu அப்ப u ன்றது t v ன்றது tan 2t by 2 minus இன்டர்வல் v யோட வேல்யூ பாத்தீங்கன்னா tan 2t by 2 ஓகே by 2 1 by 2 ன்றது கான்ஸ்டன்ட் நான் இன்டகிரேஷன்ல வெளில எடுத்துறேன் ஆக்சுவலி இங்க by 2 னு வரும் அது கான்ஸ்டன்ட்ன்றத வெளில எடுத்துறேன் du ஓட வேல்யூ dt அப்ப இங்க என்ன ஆகும் இது ரெண்டுத்துலயுமே 1 by 2 காமனா இருக்கு வெளில எடுத்துறலாம் 1 by 2 t tan 2t minus 1 by 2 தான் வெளில ரிமூவ் பண்ணியாச்சு tan 2t யோட வேல்யூ என்ன log secant 2t ஸோ இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் கீழே வந்துடும் இங்க மிஸ் பண்ணியாச்சு ஸோ இங்க என்ன ஆகும் பை 2 பிளஸ் சி அவ்வளோதான் ஆன்சர் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க